ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவேஷிகாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அந்த எக்ஸாம்ஸுக்கு எதெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் எழுதணும், எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி பேப்பரில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பிரவேஷிகா பேப்பர் 1க்கான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. நமக்கு 2 பார்ட்ஸாக வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போயம் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து லெசன். ஸோ நமக்கு தெரியும் பிரவேஷிகாவோட ஃபர்ஸ்ட் புக் எடுத்துட்டோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு போயம்லேருந்து ஒரு 50 மார்க்ஸ் கேட்பாங்க அண்ட் லெசன்லேருந்து ஒரு 50 மார்க்ஸ்க்கு நமக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் நம்பர் 1. ரோமன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வந்து நமக்கு 8 கொடுத்து 5 கேட்குறாங்க. ஸோ 5 ஆன்சர்ஸ் நம்ம பண்ணணும். இது 1 கொஷின்ஸ்க்கு 2 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் என்ன, மெயின் ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து வச்சு ஹிண்ட் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த கொஸ்டினிங் வேர்ட்ஸை எடுத்துகிட்டு என்னென்னலாம் ஆன்சர்ஸ் எழுத முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஒரு மேக்ஸிமமான கொஷின்ஸ் நம்ம படித்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து போயம் ரோமன் நம்பர் 2 இப்போ இருக்கிறது எல்லாமே போயம் தான். ரோமன் நம்பர் 2ல் வந்துட்டு கவி பரீட்சை கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 மார்க்ஸ். 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அதில் 1 ஆப்ஷன் எழுதணும். இது வந்துட்டு பர்த் டேட் என்ன, இப்போ ஒரு கவி பரீட்சை எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட பர்த் இப்போ, டெத் இப்போ, அவர் என்னென்ன க்ரியேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, அவார்ட்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காரு, அவர் ஏதாவது பொசிஷன் அண்ட் போஸ்ட்டில் இருந்திருக்காரா, என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் அவருக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சு அதை ஒரு பேசேஜாக கன்வெர்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கவி பரீட்சை எழுதலாம். ஸோ ரோமன் நம்பர் 3 வந்துட்டு கவிதாக்கா சாராம்ச போயம் எஸ்ஏ வந்துட்டு நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஹெட்டிங் கொடுங்க. எஸ்ஏ அப்படின்னாவே நமக்கு வந்து பிரவேஷிக்கான சைட் ஹெட்டிங் கொடுக்கணும். இந்த எல்லா சைட் ஹெட்டிங்கும் கலெக்ட் பண்ணி மேலே வந்து ரூப்ரேகா அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு எல்லா சைட் ஹெட்டிங்கும் முன்னாடியே கொடுத்துட்டு ஒவ்வொன்றா கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குற டீச்சர்ஸ்க்கும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தோணும். அதே மாதிரி ரூப்ரேக், அதாவது எஸ்ஏ அப்படின்னு போயிட்டோன்னா அந்த பிரஸ்தாவனா உபசங்கார் இல்லை பிரஸ்தாவனா அந்த முன்னுரை முடிவுரை இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா எஸ்ஏ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸ் படித்தது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாகவும் எழுதுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். அடுத்தது ரோமன் நம்பர் 4 வந்து அனடேஷன். இது வந்து ஆதுனிக் பத்தியாலேருந்து வரக்கூடிய அனடேஷன், மாடர்ன் போயம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுலேருந்து வரக்கூடிய அனடேஷன். இதில் 4 கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்ஷன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். போயம் அனடேஷன் அப்படின்னாவே பிரசங்கு, கவி பரீட்சை, வியாக்கியா, இந்த மாதிரி இருக்கணும். பிரசங்கில் யார் எந்த போயம்லேருந்து எந்த ஆத்தர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவோம். கவி பரீட்சை அந்த ஆத்தர் பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணணும். வியாக்கியா அந்த 4 லைன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அந்தில் இந்த போயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்லணும். ஸோ இது மேக்ஸிமம் ஒரு பேஜில் நீங்கள் கவர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஒரு இஆர்சிக்கு 5 மார்க்ஸ், 2 இஆர்சி எழுதணும், 10 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது 5th ரோமன் நம்பர், அதுவும் அனடேஷன் தான். இது வந்து உருது பத்தியாவும் பிராச்சீன் பத்தியிலேருந்து வரும். இந்த கபீர், ரஹீம், துளசி இவங்களாம் இருக்காங்களே அவங்களுடைய போயம்ஸ்லேருந்து 2 கேட்டிருப்பாங்க அண்ட் உருதுலேருந்து 2 கேட்டிருப்பாங்க. 4 ஆப்ஷன், நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் எழுதணும். ஒரு இஆர்சிக்கு 5 மார்க்கு, 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவும் சேம் தான். பிரசங்கு, கவி பரீட்சை, வியாக்கியா ஆர் பாவார்த்தம் இந்த மாதிரி டைட்டில் போட்டு தான் நீங்கள் இதையும் எழுதணும். இதுவும் 1 பேஜ் இருந்தால் ஓகே தான். ஸோ 6th ரோமன் நம்பர், இது வந்து மெமரி போயம். இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. 2 கொடுத்துருந்தா 2மே நம்ம எழுதி தான் ஆகணும். அண்ட் இதில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் 2மே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ அந்த ஸ்பெல்லிங்ஸையாவது கரெக்டாக எழுத ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் எண்டிங்கு கூட நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்க்காம மிஸ்டேக்ஸாக எழுதுறோம். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங்கான ஸ்பெல்லிங்ஸ் அதுலேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கிளியராக எழுதிக்கோங்க. ஸோ இன் பிட்வீன் வேர்ட்ஸ் என்ன, அது எப்படி வருது, இது வந்து ஷார்ட் மாத்திராவா லாங் மாத்திராவா அதை மட்டும் பாருங்கள். ஸோ மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதும் போது தான் ஃபுல் 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் போயம். ஸோ இந்த 50 மார்க்ஸ் இந்த போயம் 6 ரோமன் நம்பரில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 50 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து லெசன். இப்போ லெசன் வந்து 7th ரோமன் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னா கொஷின் ஆன்சர்ஸ், ஷார்ட் கொஷின் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு 7 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 5 எழுதணும், 10 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 6 லெசன்ஸ், 1 to 6 லெசன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே தரவு பண்ணிடுங்க. அதுலேருந்தே கண்டிப்பாக நம்மளால் 5 கொஷின் எழுதிட முடியும். அடுத்து ரோமன் நம்பர் 8, இது வந்து லாங் ஆன்சர்
ஆன்சரில் வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் 3 ஆப்ஷன் எழுதணும். ஒரு லாங் ஆன்சருக்கு 5 மார்க்ஸ். எப்போவுமே இந்த பெரிய பெரிய கொஷின்ஸ் இல்லை எஸ்ஏஸ் டிப்பனீஸ் எல்லாம் போகும்போது என்ன பண்ணணும், நிறைய பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் ஒரு லாங் ஆன்சருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம படிக்கும்போது பாயிண்ட்ஸாகவே படிக்கணும். பட் ப்ரெசன்டேஷன் வரும்போது ஒரு பேசேஜ் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 5 மார்க்ஸில் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். ஸோ அடுத்தது ரோமன் நம்பர் 9. ரோமன் நம்பர் 9 அப்படின்னா என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசனோட எஸ்ஏ. இந்த சேம் எஸ்ஏஸ்ன்னு வந்துட்டாவே பிரவேசிக்காலேருந்து ரூப்ரேக்கா போடணும். இந்த சினாப்சிஸ் போட்டு சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை இப்போ லெசன் எஸ்ஏஸ் எல்லாம் வரும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி கேளுங்க. இப்போ நச்சிகேதா லெசன் எழுதுகிறோம் அப்படின்னா எஸ்ஏக்கு நச்சிகேதாவில் வந்து அவர் வந்து 3 வாரம் வந்து எமராஜ் கேட்க சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதுனீங்கன்னா ப்ரெசென்டபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து மார்க்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து இது இருக்கணும், பூமிகா அண்ட் உபசங்கார் இருக்கணும். பூமிக்கான இன்ட்ரடக்ஷன், உபசங்கார், கன்க்ளூஷன், முன்னுரை முடிவுரை எஸ்எஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். நிறைய தடவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ புதுசாக நிறைய எஸ்எஸ் எழுதும்போது நமக்கு டைம் பத்துறது கிடையாது. ஸோ எப்போவுமே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைமை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், டைமை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour ஆகுதா, 1 hour ஆகுதா. இப்போ நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களே நீங்கள்லாம் பிரவேசிக்க எழுதுறீங்க. ஸோ பிரவேசிக்க எழுதும்போது ஒவ்வொரு எஸ்ஏக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் 3 எழுதணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு கொடுக்குறது 3 hours தான். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம கொடுத்துருக்க 10 ரோமன் நம்பருக்குமே நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ எப்போ வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோமோ அப்போ தான் ஸ்கோர்ஸ் நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால எல்லாருமே வந்து டைமர் வச்சு எஸ்ஏ எழுதி பாருங்கள். வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரி, உங்கள் டியூஷன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து டைமர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு எஸ்ஏக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா 2 எஸ்ஏக்கு இருக்குது. ஸோ நிறைய டைமை எடுத்து யோசித்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் 2 hours நியர்லி அதிலே போயிடும். அதுக்கப்புறம் எப்போ அனோட்டேஷன் எழுதுவோம், எப்போ கொஷின் ஆன்சர்ஸ் எழுதுவோம், இதுக்கெல்லாம் நமக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் எப்பவுமே டைமர் வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் 10th ரோமன் நம்பர் இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய அனோட்டேஷன். ஸோ இதில் வந்து போயமில் 2 அனோட்டேஷன்ஸ் கேட்பாங்க அண்ட் லெசனில் வந்து ஒரு அனோட்டேஷன் ரோமன் நம்பர் இருக்குது. இதில் வந்து 5 ஆப்ஷன் கொடுத்து 3 ஆப்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அனோட்டேஷனுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் பிரசங்கு, சந்தர்ப்பு, பாவார்த்து, அந்த், இது 4 ஹெட்டிங் இருக்கணும். ஸோ பிரசங்கில் நமக்கு தெரியும் எந்த லெசன்லேருந்து வந்திருக்கு, யார் ஆத்தர்னு எழுத போகிறோம். சந்தர்ப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து யார், எப்போ, எங்கே இந்த டயலாக சொன்னாங்க அப்படிங்கிறது தான் அந்த சந்தர்ப்பில் வரும். கிஸ்னே கிஸ்ஸே கப் கஹா. ஸோ கிஸ்னே கஹா யார் சொன்னா, கிஸ்ஸே கஹா யார்கிட்ட சொன்னாங்க, கப் எப்போ சொன்னாங்க, கஹா என்ன சொன்னாங்க. ஸோ இந்த 4 விஷயம் வந்துருச்சுன்னா இந்த சந்தர்ப்பம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரோட இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.